ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயமாகிய கதவை நான் இதோ தட்டி கொண்டிருக்கிறேன். உங்களோடு நான் உறவாடுவதற்கு, உங்களோடு நான் பேசுவதற்கு, உங்களோடு என்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு, என்னுடைய பரலோகத்தின் காரியங்களை நான் உங்களோடு பேசுவதற்கு உங்களுடைய இருதயத்தை நான் தட்டி கொண்டிருக்கிறேன். ஆம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய், கழுவப்பட்டவர்களாய், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தை கூடாக மாத்திரமே. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது, வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது, வார்த்தையை நாங்கள் கை கொள்ளும் பொழுது, வார்த்தையை நாங்கள் அங்கே பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, ஆமென், கர்த்தர் பேசுகிறவராயிருக்கிறார். நம் இருதயத்தோடு பேசுகிறவர், நம் ஆத்துமாவோடு பேசுகிறவர், நம்முடைய ஆவியோடு அவருடைய ஆவி பேசக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தைரியப்படுத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் நாம் நடக்க வேண்டிய நடையை நமக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. ஆக இதோ இன்றைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், இருதயத்தை தட்டிக்கொண்டே இருக்கிறார். நாம் அவரோடு நேரத்தை செலவிடுவோம், நாம் அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அப்பொழுது அவர் சித்தம் செய்கிற நபர்களாக நாம் இன்றைக்கு இருப்போமாக. ஆமென், ஆமென், ஆமென்.